ஜிம்கானா நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. நாம என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கிற நிலைமையில அவர் இல்ல. அத நினைச்சு நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? இம்புட்டு பெரிய தப்பு செஞ்சவங்க தப்பிக்க கூடாது. நமக்கு தேவை அம்புட்டுதேன். சேது நாளைக்கு என்ன பண்ணுவானோ? கரெக்டா வந்துட்டா பரவாயில்ல. அதெல்லாம் ஷார்ப்பா டைமிங்ல அவன் கம்பெனியில இருப்பான். ஏன்னா அவனை கூட்டிட்டு வர்ற பொறுப்பை முத்துக்கிட்ட கொடுத்துருக்கேன். முத்து காலையிலே போய் சேதுவை கூட்டிட்டு வந்துருவான். வரணும். சேது உண்மையை சொல்லணும். அரவிந்த் சாரும் கருணாகர சாரும் எப்படிப்பட்டவங்கன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். பணம் சம்பாதிக்கவும் அதிகாரத்தை தக்க வைக்கவும் இவ்ளோ தைரியமா தப்பு பண்றாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம துரோகம் பண்றாங்க. நாளைக்கு தில்லை சார் முன்னாடியோ மகேஷ் சார் முன்னாடியோ சேது உண்மையை சொல்லும் போது என்ன தைரியத்துல இருப்பாங்கன்னு நானும் பாக்குறேன். அதெல்லாம் முதலே ஒத்துப்பாங்களா? இல்லம்பாங்க. நம்ம மேலேயே பழிய திருப்பி விட பார்ப்பாங்க. ஆனா நாம உறுதியா இருக்கணும். சேது எப்படியும் போய் சொல்ல மாட்டான், மாத்தியும் பேச மாட்டான்னு நினைக்கிறேன். அவன் பேசுறத கேட்டப்போ மனசு திறந்தே பேசின மாதிரிதான் இருந்துச்சு. மாத்தி பேச மாட்டான்தே எனக்கு தோணுது. சரி வா, நேரம் ஆயிடுச்சு, போய் தூங்கலாம். காலையில நிறைய வேலை இருக்கு. உங்களுக்கு தூக்கம் வந்தா போய் தூங்குங்க. நான் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு வரேனே. காத்து கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. ஆனா வீட்டுக்குள்ள புழுக்கமா இருக்குது. அப்ப நைட் இங்கே தூங்கிடலாமா? தூங்கலாம், நல்லாத்தே இருக்கும். சரி, அப்ப நீ இங்கே இரு. நான் போய் பாய் தலாணி தண்ணி கொசுவத்தி எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். இம்புட்டியும் ஒத்தாளா எப்படி எடுத்துட்டு வருவிய? நானும் வரேங்க. அதெல்லாம் நான் எடுத்துட்டு வந்துடுவேன். நீ அலைய வேண்டாம், இங்கே இரு, நான் வரேன். போதும் துளசி. என்ன பவானி, எதுவுமே பேசாம அமைதியா இருக்க? ஒன்னும் இல்ல அண்ணி. உங்க அண்ணன் ஊர்ல என்ன பண்றாரோன்னு யோசனையா இருக்கு. ஏன் பவானி, நிஜமாவே வேலை இருக்குன்னு தான் அண்ணன் வரலையா, இல்ல என் மேல இருக்கிற கோவத்தினால வரலையா? உங்க மேல கோவப்பட்டு என்ன அண்ணி செய்யறது? நீங்க துளசிக்கு நல்லதுதான் நினைச்சீங்க. அவ நேரம் அப்படி இருக்கு. அங்க ஊர்ல அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு சின்ன சொத்து பிரச்சனை. அது விஷயமா அலைஞ்சிட்டு இருக்கறதால அவரால வர முடியல. ஏமா பெரியப்பா இன்னுமா பிரச்சனை பண்றாரு? இன்னுமா அது முடியல? எங்க முடிஞ்சது துளசி? உன் தாத்தா உயில ஒழுங்கா எழுதி வச்சிருந்தா பிரச்சனையே இருந்திருக்காது. அந்த சொத்து நமக்கு தான் வரணும்னு உன் பெரிய பணுக்கும் நல்லாவே தெரியும். உயில இருக்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா சும்மா போட்டுதான் பாப்போமே, சொத்து வந்தா வேணாம்னா இருக்குன்னு வம்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவ்ளோ நாள் தம்பி தம்பின்னு பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சிருக்காங்க எல்லாரும். சொத்துன்னதும் எல்லாரோட முகமும் வெளியே வருது. ஏண்ணி, அண்ணன் உயிலெல்லாம் சரியா எழுதி வச்சிருக்காருல. இந்த வீடு அண்ணன் பேர்ல தானே இருந்துச்சு, உங்க பேருக்கு மாத்திட்டீங்களா? என்ன பவானி பேசுற? அவர் எங்களை இப்படி அனாதையா விட்டுட்டு போயிடுவாருன்னு நாங்க என்ன நினைச்சோமா? உயிலெல்லாம் எழுதி வைக்க வீடு இன்னும் அவர் பேர்ல தான் இருக்கு, என் பேர்ல மாத்தல. அண்ணே, இவ்ளோ நாள் மாத்தல பரவாயில்ல, இப்பவும் அப்படியே அசால்ட்டா இருக்காதீங்க. இதுல அசால்ட்டா இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? இந்த வீட்ல எனக்கு, அன்பு, யாழினி 3 பேருக்குமே பங்கு இருக்கு. அப்ப துளசியோட பங்கு? அம்மா நீ சுமாரு துளசி. நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. அண்ணி, சட்டப்படி நீங்க, தவசி, யாழினி 3 பேரும் தான் இந்த வீட்டுக்கு வாரிசு. ஆனா இந்த வீட்டை கட்டும்போது நானும் பணம் கொடுத்திருக்கேன்ல. நீங்களும் தான் அடிக்கடி சொல்லுவீங்களே, இந்த வீடு கட்ட பவானி நிறைய பணம் கொடுத்திருக்கா, உதவி பண்ணிருக்கான்னு. இப்பவும் நான் பணத்தை கேட்டு பேசுறேன்னு நினைக்காதீங்க. அந்த பணத்தை நான் ஒன்னும் கடனா கொடுக்கல, அண்ணனும் அப்படி நினைச்சு வாங்கல. அப்ப கொடுக்கும்போது என்ன இருந்தாலும்
நாளைக்கு என் பொண்ணு துளசி இந்த வீட்டுக்கு தானே வந்து வாழ போறா அப்படின்னு நினைச்சுதான் கொடுத்தேன். தெரியும் பவானி, நாங்களும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு தெரியாம வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டு தான் இங்க உட்காந்துருக்கா துளசியும். ஆனா இப்பவே இந்த வீட்ல உங்க பிள்ளைங்க 2 பேருக்கும் துளசிய கண்டாலே ஆக மாட்டேங்குது. இதுல இன்னொருத்தி வேற வந்து உட்காந்துருக்கா. உங்க புள்ள அவன் பங்க அவளுக்கு கொடுக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? தவசியும் யாழ்னியும் உங்க பேச்ச கேக்குறதே இல்ல. நாளைக்கு துளசிக்கு ஏதாவது செய்யணும், பங்கு கொடுங்கன்னு சொன்னா மட்டும் கேட்கவா போறாங்க? அதுக்கு அத்தை என்னம்மா பண்ண சொல்ற? அன்னைக்கு இந்த வீட்ல பங்கு இருக்குல்ல, அந்த பங்க உன் பேர்ல எழுத சொல்லு. அம்மா ஏமா இப்படி பேசுற? அண்ணி, என்னடா இந்த பவானி இப்படி பேசுறாளேன்னு தப்பா நினைக்காதீங்க. எல்லாம் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். பவானி, நீ சொல்றது கரெக்ட் தான். இந்த வீடு கட்ட நீயும் பணம் கொடுத்த. சட்டப்படி இல்லைனாலும் நியாயப்படி இந்த வீட்ல உனக்கும் பங்கு இருக்கு. என் பங்க துளசி பேர்லயே எழுதி வச்சிடுறேன். இது உனக்கு ஓகே தானே? அத்தை, எனக்கு பங்கு வேணா ஒண்ணும் வேண்டாம் அத்தை. உங்க மருமகளா நான் இந்த வீட்ல இருந்தா போதும். அதுவும் நடக்கும் துளசி. ஆனா இந்த வீட்ல உனக்குன்னு ஒரு பிடிமானம் இருக்கணும். நேரம் வரட்டும், என் பங்கு உன் பேர்ல நான் மாத்தி எழுதி வைக்கிறேன். அதுதான் நல்லது. என்னம்மா நல்லது? என்னம்மா ஏதோ நல்லதுன்னு பேசிட்டு இருந்தீங்க, என்னன்னு கேட்டா ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருக்கீங்க. நல்லதுன்னு தான் நான் எதை சொன்னாலும் உனக்கு பிடிக்க மாட்டேங்குதே, அது அமைதியா இருக்கேன். நியாயமா இருந்தா நான் ஏத்துக்காம இருந்திருக்கேன்னா என்ன? என்னன்னு சொல்லுங்க. வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. இனிமே தினமும் காலையில நீராகாரம் எடுத்துக்கிறது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். நிஜமாவா? என்ன தவசி, நிஜமான்னு கேக்குற? நிஜமாவே நீராகாரம் நல்லது தானே? அது இல்ல அத்தை, நிஜமாவே அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தீங்களான்னு கேட்டேன். டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டு வேற என்ன பேச போறோம்? ஏன் டைனிங் டேபிள்னா அவ்வளோ சாதாரணமா போச்சா உனக்கு? உலக அரசியல்ல இருந்து உள்ளூர் அரசியல் வரைக்கும் பேசுற இடமே இந்த டைனிங் டேபிள் தான். உசேலங்கிட்ட இருந்து ஒரு பிடி அவலை வாங்கி சாப்பிட்டு குபேரன் மாதிரி ஆக்குனாரு கிருஷ்ணர். அது நல்ல விஷயம்.